ஸ்டேல்மேட் அப்படிங்கிற என்னுடைய அடுத்த நாவல் எதிர்வெளியீடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. ஸ்டேல்மேட் நாவல் கிட்டத்தட்ட அடிக்ஷன் பற்றின நாவல் தான். என்னுடைய முந்தைய நாவல் சொனாட்டா மாதிரியே. பட் இந்த நாவல் வந்து ஒரு பாசிட்டிவான அடிக்ஷன் சொல்லலாம். அடிக்ஷன் ஆன் செஸ், அடிக்ஷன் ஆன் பேஷன், அடிக்ஷன் ஆன் ஸ்போர்ட். பொதுவாக ஒரு களத்தை எழுத நினைக்கும் போது அதில் ஒரு லைஃப் இருக்கா அப்படிங்கிறத வந்து பொதுவாக எழுத்தாளர்கள் யோசிப்பாங்க. இந்த களத்தை எழுதும்போது எனக்கு அந்த யோசனையே இல்லை. ஏன்னா செஸ் கேமை விளையாடும் போதே இதை சொல்றதுக்கு அவ்வளோ வாழ்க்கை இருக்கு, மெட்டஃபரிக்கலாக லைஃபை பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் செஸ் பற்றி ஒரு நாவல் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கனவு எனக்கு உருவாச்சு. இன்னுமே நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. செஸ் வந்து ஒரு சலிப்பூட்டக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கிரிக்கெட், ஃபுட்பால் இல்லை பாக்ஸிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீரன் சரியான ஆட்டத்தை தான் ஆடுறானா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ப்ரூஃபாக கிடச்சிடும். விராட் கோலி அடிக்கிற கவர் டிரைவ் வந்து கரெக்டாக மிடில் பேட்டில் படுதா இல்லை வந்து எட்ஜ் ஆகுதாங்கிறத நீங்கள் விஷுவலாக பார்த்துட முடியும். ஒரு செஸ்ஸில் வந்து நீங்கள் அதை அனுமானிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறப்போ இந்த களத்தை விஷுவலாக காட்டுறதை விட லிட்ரேச்சர் மாதிரியான அகம் சார்ந்து விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு களத்தில் காட்டுறது இன்னுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு தோணுச்சு. டிங் லிரனுக்கும் இயான் நெப்போவுக்கும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. டிங் லிரன் ஜெயிக்கிறாரு. இயான் நெப்போ வந்து தோக்கும் போது அவர் கையெல்லாம் படபடக்குது. தோல்வி அவரால் ஏற்றுக்க முடியல, ப்ராசஸ் பண்ண முடியல. ஆனாலுமே அந்த மேட்சை வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் அந்த சீட்டை விட்டு எழுந்து போயிடுறாரு. டிங் லிரன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டு சோகமா ஃபீல் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் அழுதுருவாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வெற்றி ஏன் ஒரு வீரனுக்கு எந்த விதமான பரவசத்தையும் தரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. ஒரு செஸ் மேதைக்கு இருக்கக்கூடிய தத்துவ சிக்கல் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக என்னுடைய தேடல் தான் இந்த நாவல்னு சொல்லலாம். விஸ்வநாத் ஆனந்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு செஸ் சாம்பியன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ குகேஷ் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனதுக்கு பிறகு என்ன சேஞ்சை நான் கவனிக்கிறேன் அப்படின்னா, செஸ் கிளப்ஸ் எல்லாம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கலாம் சொல்றாங்க, ஐ வாண்ட் டு பிகம் நெக்ஸ்ட் குகேஷ், ஐ வாண்ட் டு பிகம் நெக்ஸ்ட் பிரக்யானந்தா அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது நம்ம ஆட்களுக்கு என்னைக்குமே ஒரு சாம்பியன்ஷிப் பட்டம் தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் ஸ்டேல்மேட் அப்படிங்கிற இந்த நாவலை குகேஷ்க்கு சமர்ப்பணம் பண்ணி நான் வெளியிட்டிருக்கேன். ஒரு ஸ்போர்ட் நம்மளை அழ வைக்கக்கூடிய மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. நான் கடைசியாக ஒரு ஸ்போர்ட்டை பார்த்து அழுத மொமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல், வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் தோனி ரன் அவுட் ஆகும்போது நான் ரொம்ப தேம்பி அழுதேன். என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் நான் கடைசியாக ஸ்போர்ட்டை பார்த்து அழுது. அதுக்கப்புறம் நான் எப்போ அழுதுனா குகேஷ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிற அந்த மொமெண்ட்டில் டிங் லிரன் வந்து ரிசைன் பண்ணப்போ ஒரு பெரும் கொண்டாட்டம் எனக்குள்ள. நான் வீட்டில் மேட்ச் பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங்லேயே எனக்கு கண்ணீர் வருது. ஒரு ஆனந்த கண்ணீராக அது வருது. அப்போது ஒரு ஸ்போர்ட் வந்து நம்மளை இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக ஃபீல் பண்ண வைக்குது, நம்மளை கொண்டாட வைக்குது, ஆனந்த கண்ணீர் வர வைக்குது, அழ வைக்குது, டிசப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா அதில் இவ்வளோ எமோஷன்ஸ் இயல்பாகவே அதில் இருக்குல்ல. ஸோ அதை ஏன் நம்ம ஃபிக்ஷனலைஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஃபிக்ஷனாக அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு தோணுச்சு. அதன் வடிவில் தான் ஸ்டேல்மேட் அப்படிங்கிற இந்த நாவலை நான் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் ஸ்டேல்மேட் அப்படிங்கிற என்னுடைய இந்த நாவல் ஸ்போர்ட்டுடைய பல்வேறு டைமென்ஷன்ஸை எழுத்து வடிவில் உங்களுக்கு காட்டும்னு நான் நம்புகிறேன்.